அந்த டெம்பிளோட பேர் பார்த்திங்கன்னா பண்டேஸ்ராய். பண்டேஸ்ராய் அப்படிங்கிற இந்த கோயிலில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒரு மூவ் எடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு போகும்போதே இந்த சுவர்ணேஸ்வர் வழியாக தான் இந்த கோயிலை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம சொன்னல, அதே தான். பண்டேஸ்ராய் கிங் ராஜேந்திரவர்மன் கட்டியிருக்காரு. அவருக்கு அப்புறம் கிங் ஜெயவர்மன் எல்லாமே ரொம்ப ஒரு நுணுக்கமாக இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஆர்ட் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு அக்யூரஸியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகேங்க, இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த பக்கம் பாருங்கள் நந்தி சிலை இருக்குது பார்த்தீங்களா. இந்த பக்கம் பாருங்கள், இங்கே வந்துட்டு குரங்குகள் சிலைங்கள்லாம் இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ குரங்குகள் வந்து இந்த பக்கம் இருந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதில் உள்ள அந்த ஒவ்வொரு சிலையும் பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமாக வரைஞ்சிருக்காங்க. ஹாய்ங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு முத்து விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஓகேங்க, நாம் இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கம்போடியாவில் இருக்கிறோம். கம்போடியாவில் ஷியாம் ரீப்பில் இருக்கிறோம். ஓகே, நீங்கள் அந்த போன எபிசோட்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸ்மால் சர்க்கியூட் முதல் முடித்தோம், அதுக்கடுத்து லார்ஜ் சர்க்கியூட்டும் முடித்தோம். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியாம் ரீப்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். அந்த டெம்பிளோட பேர் பார்த்திங்கன்னா பண்டேஸ்ராய் அப்படிங்கிற ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு லேடி டெம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பெண்களின் கோட்டை அந்த மாதிரி ஒரு மீன் பண்ணி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த டெம்பிள் எப்போ கட்டியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 967. ஆக்சுவலாக நீங்கள் அந்த போன லார்ஜ் சர்க்கியூட் எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சுக்கோங்க. அங்கே வந்து 2 டெம்பிள் மெயினாக பார்த்தோம். ஒன்று வந்துட்டு ஈஸ்ட் மெபோன், அப்புறம் ப்ரீரப். இந்த 2 டெம்பிளையும் கட்டினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேந்திரவர்மன் 2, 2ஆம் ராஜேந்திரவர்மன் தான் கட்டியிருந்தார். இவர் தான் இந்த டெம்பிளையும் கட்டியிருக்காரு. இந்த பாருங்கள். ஸோ இதான் என்ட்ரன்ஸு. இந்த வழியாக நம்ம உள்ளே போகிறோம். ஆக்சுவலாக இந்த கோயில் எப்போ கட்டியிருக்கோம் 957. நம்ம பார்த்தது வந்துட்டு ஈஸ்ட் மெபோன் வந்துட்டு 952 கட்டியிருந்தாங்க. ப்ரீரப் வந்துட்டு 961 கட்டியிருந்தாங்க. இது 962 கட்டியிருக்காங்க. ஸோ அவரோட காலகட்டத்தில் தான் இந்த கோயில் வந்து கட்டியிருக்கதா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த கோயிலில் முக்கியமான டெம்பிள் யாருன்னா 3 கடவுள் இருக்கிறாங்க. ஒன்று சிவன், விஷ்ணு, பிரம்மா, 3மே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்க, வாங்க நம்ம உள்ளே போய்ட்டு கோயில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்க, வாங்க நம்ம இந்த பக்கமாக தான் போகணும். வாங்க அப்படி நம்ம உள்ளே போகலாம். பாருங்கள், வெளியிலே எல்லா ஃப்ரூட்ஸு மாம்பழம் எல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க, ரெஸ்டாரண்ட் நிறைய இருக்குது. இங்கே பாருங்கள் நிறைய வந்து சோவனியர் ஷாப்ஸில் இருக்குங்க. இது வாங்கினா கூட நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம அங்கே பார்த்தல அந்த பாம்பு இதில் போட்டு பண்ண இது இங்கேயும் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கோயில் பாருங்களேன், இந்த கோயிலில் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஒரு மூவ் எடுத்திருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு போகும்போதே இந்த சுவர்ணேஸ்வர் வழியாக தான் நீங்கள் போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷாப்ஸ் வழியாக தான் நம்ம கோயிலுக்குள்ளே போகணும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ போகும்போது என்ன, இந்த இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போகலாம்ல. பார்த்துட்டு போனால் கண்டிப்பாக வாங்க தான் செய்வோம். போகிறதுக்கு தான் வர்றதுக்கு தான் நினைக்கிறேன். ஸோ நல்ல மூவ் தாங்க, அது பிஸ்னஸ்க்கு நல்ல மூவ். ஓகேங்க, நம்ம இந்த வழியாக தான் போனோம். அப்படியே வாங்க. இங்கே பாருங்கள், இங்கேயுமே நிறைய சவனியர் ஷாப் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே ஒன்று வச்சுருக்காங்க பாருங்கள், லாஸ்ட் அண்ட் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ எதுவும் யாராவது தொலைச்சாங்கன்னா அதை எடுத்து கொடுக்குறதுக்கான ஒரு ஷாப் மாதிரியும் வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள். ஓகே, நம்ம டெம்பிளுக்கு இந்த வழி தான் போனோம் போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் போனீங்கன்னா எக்ஸிபிஷனுக்கு போகலாம். ஸோ வாங்க நம்ம மெயினாக டெம்பிள் போய் பார்ப்போம் வாங்க. பாருங்கள், ஸோ இது வந்துட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா கம்போடியாவோட மெயின் வந்துட்டு விவசாயம் வந்து அரிசி தயாரிக்கிறது தான். ஸோ அதை எப்படி தயாரிக்கிறாங்க போட்டிருக்காங்க பாருங்கள்.
உழுறது, அடுத்து நடுறது, அடுத்தது பிளான்டிங், அப்புறம் நடுறது, களை எடுக்கிறது, விவசாயம் பண்ணுறது, அப்புறம் அரிசியை வந்து இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேங்க, வாங்க அப்படியே போகலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட டிக்கெட்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே செக் பண்ணிட்டு அப்படியே உள்ள விட்டுருவாங்க. வாங்க அப்படியே போகலாம். நான் இந்த கோயிலை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி நம்ம சொன்னல, அதே தான். பன்தேசராய் கிங் ராஜேந்திரவர்மன் கட்டியிருக்காரு. அவருக்கு அப்புறம் கிங் ஜெயவர்மன் 5 அவரும் கட்டியிருக்காரு 960 1000 வரைக்கும். இங்கே பாருங்கள், இதில் வந்துட்டு மூலக்கடவுள் யாருன்னா சிவன் தான். அதையும் கிளியராக போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த இதில் டீட்டெயில் எல்லாமே போட்டிருப்பாங்க. ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம கோயிலுக்கு போகலாம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த பென்டே சராய் அப்படிங்கிறது வந்துட்டு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பென்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட்டைங்க, சராய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெண் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால் தான் பென்டே சராய்னா பெண்களின் கோட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எதுக்கு இந்த பேர் இப்படிங்க வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போது நீங்கள் மற்ற கோயில்களை கம்பேர் பண்ணும்போது இந்த கோயிலில் உள்ள அந்த சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கலை நுணுக்கம், ரொம்ப நுணுக்கமாக இருந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்துட்டு ஒருவேளை பெண்களால் கட்டியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி அவங்க கேள்வி கேட்டிருக்காங்க, நினச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த கோயிலுக்கு பார்த்திங்கன்னா பென்டே சராய் அப்படின்னு பேர் வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமாக இருக்குது பாருங்கள். எல்லாமே ரொம்ப ஒரு நுணுக்கமாக இருக்கிறதுனால ஸோ இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். ஓகேங்க, நம்ம பாருங்கள், இங்கே பாருங்கள், தரையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த லேட்ரைட் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல. ஸோ அந்த லேட்ரைட் ஸ்டோனை வச்சு தான் இங்கே கட்டியிருக்காங்க. லேட்ரைட் ஸ்டோன்னா ஒரு சிவப்பு மணல் கற்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்லை வச்சு தான் இந்த கோயில் கட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே. நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தாலும் சரி, சிவர்கள் இங்கே பாருங்கள், சிவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கற்களை வச்சு கட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இப்போது இந்த கோயிலை வந்துட்டு நான் கட்டினது உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். 2ஆம் ராஜேந்திரவர்மன் அப்படிங்கிறவர் கட்டியிருக்கிறார். அந்த மன்னர் கட்டியிருக்கிறார் 967. ஆனால் இதுக்கு வந்துட்டு அந்த டிசைன் வந்து போட்டு கொடுத்தது பார்த்திங்கன்னா யாஜ் நவரகா அப்படிங்கிற ஒரு பிராமின், ஒரு ஆசான். அவருக்கு ஒரு ஆசான், எப்போவுமே ஒரு அரசவையில் ஒரு ஆசான் இருப்பார்ல, அவருக்கு குருங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒருத்தர் அவர் தான் இந்த டிசைன்லாம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி போட்டு கொடுத்ததாக சொல்கிறாங்க. பாருங்கள், ஆக்சுவலாக இது வந்துட்டு உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம இது வந்துட்டு இப்போ பார்க்குறதுல 3ஆவது பழமையான கம்போடியா டெம்பிளுங்க. ஆக்சுவலாக நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா அந்த ஈஸ்ட் மபுன், அது 1952. அடுத்தது ப்ரீரப், அது பார்த்திங்கன்னா 1961. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 1967. ஆக்சுவலாக இந்த 2 கோயில்கள் பார்த்தல, ஈஸ்ட் மபுன் அண்ட் ப்ரீரப், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த இப்போ பார்க்குற 3 டெம்பிளுமே சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு டெம்பிள் தான். ஆனால் அந்த ஈஸ்ட் மபுன் ப்ரீரப்பும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்துச்சு. ஆனால் இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அந்த 2 டெம்பிள் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி இந்த கலைநயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆர்ட் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பாருங்கள் எவ்வளோ ஒரு அக்யூரஸியாக பண்ணியிருக்காங்க பாருங்கள், நல்லா இருக்குங்களா பாருங்கள். எல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. ஒரு சாதாரணமான ஒரு பேப்பரில் நம்ம அது வரைகிறதே கஷ்டம். ஆனால் இது வந்து எல்லாம் ஒரே கற்கள் மாதிரி இருக்குது. ஒரே கற்கள் மாதிரி இல்லை, பட் இருந்தாலும் அந்த ஒரே கற்கள் அந்த வேறு கற்கள் வச்சா கூட அதில் செய்கிறதுங்கிறது அவ்வளோ ஒரு எளிதான விஷயம் கிடையாதுங்க. ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், காலையில் செம்ம கூட்டங்க, நல்ல கூட்டம் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், அந்த ஜன்னல்கள்லாம் எப்படி பண்ணிக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன் இருக்குல்லங்க, இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு ரீசன். ஏன்னா காற்று இதுலேருந்து பட்டு வரும்போது குளிர்ச்சி அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா 1930க்குலாம் முன்னாடி உள்ள வீட்டுக்கு முன்னாடி கதவுகள் எல்லாத்துலேயுமே ஒரு டிசைன் இந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அதில் பட்டு காற்று வரும்போது உள்ளே குளிர்ச்சி வரும்
அப்படின்னா. ஆனால் இப்போ வர ஜன்னல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இருக்குது. அதில் வந்துட்டு ஒன்றும் குளிர்ச்சி வராது, நேராக போட்டு நேராக வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. நான் சொன்னேன்ல இந்த லேட்ரைட் ஸ்டோனுங்கிறது செங்கற்கள் அப்படின்னு சொல்கிறான். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு ஒரு லிங்க சிலை இருந்திருக்கு. கரெக்டாக எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு விட்டாங்க. பாருங்கள், இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம் இருந்திருக்கு, அந்த பக்கமும் இருந்திருக்கு. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இங்கே பாருங்கள். ஓகேங்க, இந்த பக்கம் வந்துட்டோம். இந்த பக்கம் பாருங்கள், நந்தி சிலை இருக்குது பார்த்தீங்களா? ஸோ நந்தி சிலையை பார்க்குறோம். இங்கே பாருங்கள், எல்லாம் டேமேஜ் ஆகிருக்குங்க. இங்கே பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம வந்து அருமையாக இருக்குங்க, ரொம்ப அருமையாக இருக்குது. இது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம அந்த பார்த்த 2 கோயிலையும் விட டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. பாருங்கள், இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், இது வந்து மூலஸ்தானங்க. உள்ளே வந்துட்டு சிவன் தான் இருந்திருக்கிறாரு. ஆனால் இப்போல்லாம் இங்கே போகிற அனுமதி இல்லை, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. உள்ளே எதுவுமே போய் பார்க்க முடியாது. ஸோ நம்ம அப்படியே இந்த பக்கம் பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, வாங்க நம்ம அப்படியே இந்த பக்கம் சைடு பக்கம் போகலாம். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். பாருங்கள், இங்கே ஒரு கோவில் இருக்குது பாருங்கள். இங்கே சிற்பங்கள்லாம் ரொம்ப ஒரு ஒரு அற்புதமாக வளர்ந்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, 967 கட்டப்பட்டதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நடந்த புத்திசம் உள்ளே வந்ததுக்கப்புறமும் சரி, உள்நாட்டு போருங்களாலையும் சரி, இந்த கோயில் டோட்டலாக டேமேஜ் ஆகிடுச்சிங்க. அதுக்கப்புறம் பராமரிப்பு இல்லை, எதுவும் இல்லை. 1930 தான் அதுக்கப்புறம் இந்த ஒரு கோயில் இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா யுனெஸ்கோ இதை டேக் ஓவர் பண்ணி இப்போ ஓரளவு பாதுகாத்துட்டு வராங்கங்க. இந்த பக்கம் பாருங்க, இங்கே வந்துட்டு குரங்குகள் சிலைங்கள்லாம் இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ குரங்குகள் வந்து பிரம்மனோட பாதுகாவலன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஷ்ணு இருந்திருக்கிறாரு. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மெயின் மூலஸ்தானத்தில் வந்துட்டு நம்ம சிவன் இருந்திருக்கிறாருங்க. இந்த பக்கம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல கோயில், சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இது வந்துட்டு இந்த கட்டிடக்கலைக்கு ஒரு மாஸ்டர் பீஸ்னே சொல்லலாங்க, அந்தளவுக்கு இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பக்கம் இருந்து பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஓகேங்க, வாங்க அப்படியே நம்ம அப்படியே இந்த பக்கம் போய் பார்க்கலாம். எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஸ்டோன் தாங்க போட்டிருக்காங்க பாருங்கள், லேட்ரைட் ஸ்டோனு. இந்த பக்கம் வந்து செங்கல் மாதிரியான இது நம்ம நேரத்துக்கு ப்ரீரபுளையும் ஈஸ்ட் போன்லேயே பார்த்தோன்னா இந்த செங்கல் மாதிரியான நம்ம இப்போ போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், வாலி சிவகிரி சண்டை மாதிரி இருக்குது. ஆமாங்க, அந்த வாலி சிவகிரி சண்டை மாதிரி இருக்குது பாருங்கள். ராமா இருக்காரு சைட்லேருந்து வில்லூர் இருக்கும். வாங்க நம்ம இந்த வேலையை தான் போனோம். இங்கே பாருங்கள் போட்டிருக்காங்க, எவ்வளோ அழகாக இருப்பாங்க பாருங்கள். ஏன் இந்த பக்கம் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த செங்கல் மாதிரியான ஒரு சுவர் மாதிரி தாங்க இந்த பக்கம் இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். இதெல்லாம் டேமேஜ் ஆகிட்டு இப்போ வந்து இந்த இதெல்லாம் அவ்வளோ டேமேஜ் ஆகலை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கட்டினதெல்லாம் நல்ல ஸ்ட்ராங்கான லேட்ரைட் ஸ்டோனால் கட்டினதுனால இது அவ்வளோவா டேமேஜ் ஆகலை. பட் இந்த செங்கல் மாதிரியே நம்ம இப்போ எல்லாமே டேமேஜ் ஆகிருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க இந்த இது உண்மையிலே மற்ற கோயிலை கம்பேர் பண்ணும்போது இது ஆக்சுவலாக உண்மையிலே சொல்ல ரொம்ப ஒரு ஆர்ட் ஒர்க் பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் அவ்வளோ எளிதாக பண்ணிடவே முடியாதுங்க. பாருங்கள், ஒன்றும் ஆர்ட் ஒர்க்குக்கு ஒரு மாஸ்டர் பீஸ்னால் இது இந்த கோயிலை சொல்லலாங்க, அந்த மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்கள், இதில் உள்ள அந்த ஒவ்வொரு சிலையும் பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், செதுக்கி இருக்காங்க பாருங்கள். அதில் அந்த மேலே பார்க்குறீங்களா, அவர் வந்து இந்திரனுங்க. அதை பார்க்குற யானை மேலே இருக்கிறதில்ல, அவர் இந்திரன். சொல்லுங்க பாருங்கள், எவ்வளோ அக்யூரேட்டாக வரைஞ்சிருக்காங்க பாருங்கள், செதுக்கியிருக்காங்க. சூப்பர். நம்ம அப்படியே நம்ம பார்த்துட்டோங்க, கோயிலை அப்படியே பார்த்துட்டோம். அப்படியே வெளியில் வரோம். இங்கே பாருங்கள், இந்த கோயிலையும் சுற்றி ஒரு குளம் மாதிரி வெட்டியிருக்காங்க, தெரியுதுங்களா? இது நிறைய கோயில்கள்லையும் இருக்குங்க. அங்கே ஒரு வாட்டிலையும் இப்படி தான் இருக்கும். இங்கே கோவிலை சுற்றி அந்த மாதிரி குளம் இருக்கும்.
இதுலேயும் இந்த மாதிரி இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், இங்கேயும் இந்த குளம் வருதுங்களா பாருங்கள். மோஸ்ட்லி இதுக்கு முன்னாடிலாம் இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நாளடைவில் பராமரிப்பு இல்லாமல் இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க கோவில். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. வாங்க நம்ம இந்த வழி தான் எக்ஸிட் ஆகலாம், வாங்க போகலாம். ஓகே, நம்ம எக்ஸிட்டுக்கு வந்துட்டோங்க. இங்கே பாருங்கள் மியூசிக் பாருங்கள். இது நிறைய டெம்பிள் இந்த மாதிரி வச்சு வாசிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் இருக்காங்கள்ல, ஸோ அவங்க தான் இந்த மாதிரி வாசிச்சுட்ருக்காங்க. அவங்களால முடிஞ்சால் அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணாலும் பண்ணலாம். பாருங்கள் இந்த கோவிலோட லாங் ஷாட் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ஸோ நம்ம அப்படியே முடிச்சுட்டு வந்துட்டோங்க. இந்த பக்கம் தான் அப்படியே எக்ஸிட் ஆகணும். வாங்க அப்படியே இந்த பக்கம் போகலாம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு இந்த பண்டேஸ்ராய் அப்படிங்கிற அந்த டெம்பிள் நல்லபடியாக பார்த்து முடிச்சிட்டோம். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம சோஃபார் பார்த்த எல்லா டெம்பிள்ஸையும் விட இந்த டெம்பிளில் தான் அந்த கலைஞை ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அக்யூரேஷனாக பண்ண மாதிரி இருந்துச்சு. அந்த சிற்பங்கள் எல்லாமே அருமையாக செதுக்கியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா இன்னமும் அது கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்தை தாண்டி இன்னும் நிற்கிது. அப்போ அவ்வளோ ப்ரொஃபஷனாக வரைஞ்சிருப்பாங்க. ஓகேங்க, இந்த எபிசோடு ஏதோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு எபிசோடில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் முத்துங்க. பாய்.